ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். விரயஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். மாத ஆரம்பத்தில் 3 கிரக சேர்க்கை, மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகளால் முன்னேற்றம் ஏற்படும். செலவில்லாமல் முடியாது, செலவு ஜாஸ்தி ஆகும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த செலவை எப்படி பண்ணணுன்ட்டு இருக்குது. அதாவது இந்த நவகிரகங்கள் எப்படின்னா, உங்கள் இதில் 2 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஒன்றா இதில் போ, இல்லாட்டி இதில் போ. இது எது நீ செலக்ட் பண்ணுறாங்கிறது இருக்குது. ஒன்றா மருத்துவ செலவு, இல்லை ஏதாவது ஒரு முதலீடு, நிலத்திலையோ வீட்டிலையோ, இல்லை தாயாரின் தேவையை பூர்த்தி செய்வதோ. சில பேர் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஆசைப்படுறத வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் எனக்கு மருத்துவ செலவு வந்துடுது, நான் மருத்துவ செலவு வந்துடுதுன்னு புலம்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னால், ஏதோ ஒரு பிடிவாதத்தினால எனக்கு வீடெல்லாம் நான் வாங்க மாட்டேன், நான் சொந்த வீட்டில் வாழ மாட்டேன், வாடகை வீட்டில் தான் இருப்பேன்ட்டு வைராக்கியத்தோட பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் மாற்றாமே வச்சுருப்பாங்க. அறுத பழசு 25 வருஷமாக ஒரே வண்டியை வச்சுருக்கேன்னு பெருமை பீத்திப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது செலவு வரக்கூடிய நேரம் இருக்குது. வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 11, 12, 13, 14ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி காண்பீர்கள். ஆனால் சங்கடத்தை தரக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 6ஆம் தேதி காலை 9 மணி 57 நிமிடம் முதல் ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் தூக்கத்தை கெடுப்பார், நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதம், நிம்மதியற்ற சூழ்நிலை, இது 2 தான் இந்த மாதம் ஜாஸ்தி இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின், அதாவது கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் கணவனுடைய செயல்பாடுகளில் திடீர் சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது அவசியம். அது எப்பேற்பட்ட வயசானவங்களாக இருந்தாலும் சரி, 80 வயசு ஆனாக இருந்தாலும் சரி, இல்லை 22 வயசு பையனாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெண்களுடைய கணவர்கள் விஷயத்தில் பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்தில் அனாவசியமான தலையீடுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்குது. வெளியார் இருந்தால் தப்பு, சொந்தக்காரங்க இருந்தால் தப்பே கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு கூட இருக்கணும். அவங்கக்கிட்டையும் நான் இப்படி இருக்க மாட்டேன், அவங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் வெளியூருக்கு போய் வேலை பண்ணிங்கன்னா நல்லது. அடிக்கடி வெளியூர் ட்ராவல் பண்ணுற அப்படின்னா நல்லது. ஆனால் அந்த இடத்துல நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையும் சரி சேர்ந்து போகிறது நல்லது. நீங்கள் தனியாக போனாலோ இல்லை அவர் தனியாக போனாலோ பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த கந்து வட்டி கூடுறவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், இவங்கள மாதிரி தொழில் பண்ணுபவர்களுக்கு தொழில் ரீதியாக இழப்புகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் எதிரிகளுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அஃபீஷியல் சைடில் ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைத்து பிரிவினரும் உடல் ரீதியாக சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிற்றுப்பகுதி, அதாவது இந்த நெஞ்சிலேருந்து அடிவயிறு வரைக்கும், தொப்புள் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றா அல்சர், இல்லாட்டி பெப்டிக் அல்சர் மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லாட்டி ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் இருக்கும், அஜீரண கோளாறு, சாப்பாடு எதிர்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிப்பில் நல்லதாக இருப்பீங்க.
உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து படிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய குடும்ப விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது படிக்கிற இடத்துல நிம்மதி வேணும், உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அதனால் குழந்தைகள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, பெற்றோர் மேலே குற்றம் சுமத்தி சங்கடப்படுத்துகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை மாடிப்படியிலையோ இல்லை பெட்ரூமில் கதவை சாத்தினா உட்காந்து படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் டெம்பரவரி, இந்த பிரச்சனையெல்லாம் டெம்பரவரி, படிப்பு தான் முக்கியம். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு நீங்களே கொடுக்கலாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு, இரும்பு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆனால் மற்ற வியாபாரிகள் சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதிகமாக முதலீடு பண்ணுறதுனால கடன் ஜாஸ்தி ஆகலாம். கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் முதலீடுகளில் அவசரப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க. எச்சரிக்கையோட கணக்கு வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தான் என்னால் முடியும், இதுக்குள்ளார எனக்கு ரொட்டேஷன் வரணும் அப்படின்ட்டு. இல்லை 10 ரூபா போட்டால் 20 ரூபா வரும், 10 ரூபா 2 ரூபா போட்டால் 4 ரூபா, 2 ரூபா போட்டால் 4 ரூபா, இந்த உள்ளே வெளியே விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க. அப்படி விளையாண்டிங்கன்னா போட்ட பணம் திரும்பி வராது. நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தூக்கத்தை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்னு சில விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அம்மாவோ அம்மாவுடைய கூட பிறந்தவங்களோ அம்மாவுடைய அண்ணனோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தொழில் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆட்கள் கூட பதட்டத்தை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலைத்துறை நண்பர்கள் ரொம்ப பதட்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது உங்களுடைய கை விரல்களே 4 உங்களை சுட்டி காட்டும். இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விரல் தான், மீதி 3 விரல் உங்களை காமிக்கிறது. அதனால் அடுத்தவங்களை தப்பு சொல்லும் போது உங்கள் தப்பு வெளியில் உலகத்துக்கு பரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூபர்ஸ், இவங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, முதல் 4 நாட்களில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அந்த நாட்களில் நிம்மதியாக இருப்பீங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது எதிர்பாலினத்தவர்களால் ஈஸியாக அட்ராக்ட் ஆவீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க தங்க பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக மீடியா தொழிலில் இருக்கிறவங்க சொன்னது போல் இந்த தங்க நகைகள், இந்த வைர நகைகள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, இதாவது எக்ஸ்ட்ராவேகண்ட் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதை நம்பியும் யாரை நம்பியும் முதலீடு பெருசாக பண்ணிடாதீங்க. பண்ணினா உங்களுக்கு அந்த தொழிலேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு. பிரத்யங்கரா தேவி இந்த மாதம் முழுவதும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. அதே மாதிரி அடுத்த மாதம் அமாவாசை வரும். மாதம் ஆரம்பத்திலே அமாவாசை அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய மிளகாய் ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளால் அந்த மிளகாயை வாங்கி கொடுங்க. இதனால் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள், மன நிம்மதி ஏற்படும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.